Hi friends, நான் உங்க anime freak வந்துட்டேன். நாம இப்ப Solo Leveling season 6 episode 8 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசில நம்ம ஹீரோ கிட்ட அந்த பீஸ்ட் மோனார்க்கோட பவர் இருக்க ஸ்வாட் இந்த மாதிரி பீஸ்ட் மோனார்க் இந்த பூமியில விட்டு வச்ச ஒரு சரணாலயம் இருக்கு. அங்க டஞ்சன் பிரேக்லாம் ஏற்பட்டுச்சு. என்ன அங்க கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி நான் உன்னை அங்க கூட்டு போறேன்ட்டு அவரோட அங்கிளுக்கு மெசேஜ் அனுப்புவாரு. என்ன யாரும் தேட வேண்டாம், நான் சீக்கிரம் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா அங்க எல்லாம் வேலையை போட்டு வச்சிருப்பானுங்க. நான் ஒரு பாய் புடிடா, என்ன இந்த வேலையை என்ன பண்ணிரு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐநா கில்ட் போட்டு வச்ச அந்த வேலையை ஒரு இதாவே மதிக்காம தாண்டி போயிருவாரு. அங்க பார்த்தா ஒரே மாஸ்டரா இருக்கும். அதெல்லாம் அடிச்சு போட்டு 5 சடவை எழுப்பாரு. அப்புறம் என்னடா நடக்க போகுதுன்னு பார்த்தா அங்க இருக்கிற பொசகட்ட பசங்க சில பேரை கடத்திட்டு வந்திருப்பானுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் நெஞ்ச பொறுக்கவில்லை இல்லைன்னு அட்டாக் பண்ண போவாரு. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் போட மறந்துட்டீங்களோ மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போடலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அங்க கடத்திட்டு வந்த பொண்ணு கிட்ட அங்க இருக்க குடுமி மண்டைய பம்புளுக்க அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அட்டாக் பண்ணதுக்காக வேகமா ஓடி போயிட்டு இருப்பாரு. வெறித்தனமா ஒரு ஜம்ப் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட வம்பிழுத்து இருந்த மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு கிக்கு. ஏன்டா குடுமி மண்டையா, உன்னோட சைஸ் என்ன, அந்த பொண்ணோட வயசு என்ன, பொண்ணுங்க கிட்ட வம்பிழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மிதிப்பாரு பாருங்க. மிதிச்ச மிதில அவன் தபடெல்லாம் பேந்துக்கும். அது அந்த பக்கம் புதருக்குள்ள இருந்துட்டு நம்ம பெரு ஸ்வாடு அந்த குரங்காமான சேடம் எல்லாமே பேடு பார்த்துட்டு இருக்குமா. அப்புறம் அங்க இருக்க ஹண்டர்ஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அவனை மிதிச்சுட்டு அங்க கெத்தா நின்றுட்டு பாருங்க. அந்த மிதி வாங்கின அந்த குடுமி மண்டையை அப்படி தரையில குப்புற படுத்து கிடப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ ஸ்டைலா நின்றுட்டு திரும்பி பார்க்க அங்க இருக்க மத்த கண்டஸ்ட்லாம் டேய் யாரா நீ எதுக்குடா உள்ள வந்த, இந்த இடத்துக்குள்ள நீ எதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வருவான்ல. அதை பார்த்தோன்னு தான் நம்ம ஹீரோக்கு அப்படி ஸ்ட்ரைக் ஆகும். அச்சச்சோ நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேனா, நான் இங்க வந்திருக்கவே கூடாது, இந்த மாதிரி அடுத்தவங்க கில்டு இருக்க இடத்துக்குள்ள வந்தா சட்டப்படி குற்றமாச்சே, என்ன பண்றது, அவசரப்பட்டுட்டியே குமாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பதறப்பட்டு இருக்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும் பாருங்க. எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா சேடோஸையும் அப்படி இழுப்பாரு பாருங்க. என்னடா பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா அந்த சேடோஸ் எல்லாத்தையுமே அவரோட மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணி சூப்பர் ஹீரோ மாதிரி நிப்பாரு பாருங்க. கிருத்திக் ரோஷன் எப்படி கிறிஸ் படத்துல மாஸ்க் போட்டு எல்லாத்தையும் காப்பாத்துவாரோ அதே மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ மாஸ்க் போடுவாரு பாருங்க. நம்ம ஹீரோ பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோ கேப்பாரு பாருங்க, டே என்னடா பண்றீங்க, ஐநா கில்டு மெம்பர்ஸா இருந்துட்டு இந்த மாதிரி மனுஷங்களை கடத்திக்கிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு கேட்க அதுக்கு அங்கிள் ஒன்றுலோ டேய் நீ யாரா, இது எங்களோட இடம், எங்களோட பர்மிஷன் இல்லாம நீ உள்ள வந்திருக்க, உனக்கு என்ன தைரியம், அது மட்டும் இல்லாம எங்களோட ஒரு ஆளை நீ அட்டாக் பண்ணிருக்க, உனக்கு என்ன தைரியம் இருக்கணும், உனக்கு சாகணும்னு ஆசையா, அப்படின்னா எங்க கையாலே சாகுடா அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து நம்ம ஹீரோவை மாத்தி மாத்தி குத்துவான் பாருங்க. சர் 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 வேகமா குத்த நம்ம ஹீரோவோ இங்கே பூசுன்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா டாஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்புறமா நம்ம ஹீரோ பஞ்ச் பண்றதுக்கு ரெடியா கைய முறுக்கிட்டு யோசிப்பாரு பாருங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் இங்க இருக்க ஹைனா கில்டு மெம்பர்ஸ் எல்லாருமே டி ரேங்க் ஹண்டர்ஸ் தான். அப்படின்னா நான் இப்ப இருக்க பவருக்கு இவனுங்க கிட்ட என்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணணும்னு கூட அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகி ஒரு பஞ்சு கொடுப்பாரு பாருங்க. அங்க 4 பேர் ஓடி வருவான்ல, அந்த கொடுத்த பஞ்சுல ஒரே பஞ்சுல 2 பேர் பறந்து போய் செவுத்துட்டு அடிப்பாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு மத்த 2 பேரு பேய் முழிப்பானுங்க. என்னடா நடந்துச்சுங்க, ஒரு பஞ்சுல 2 பேரு அதுவும் அவ்வளவு தூரம் பறந்து போய் விடுறானுங்க, இவன் என்னடா இவ்வளவு பவரா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முழியெல்லாம் பிதுங்கி போய் பார்த்துட்டு இருப்பான்ல. அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு ஜம்ப் அடிப்பாரு பாருங்க. சும்மா கெத்தா அடிச்ச ஜம்ப்ல ஒரு கால் இவனுக்கு இன்னொரு கால் அவனுக்கு, அட் அ டைம்ல 2 பேருக்கும் அவரோட 2 காலை வச்சு ஒரு கிக்கு வைப்பாரு பாருங்க. மூஞ்சிலேயே அப்படி ரத்தம்லாம் தெறிக்கும். அந்த கிக்க வாங்கிட்டு சொலண்டு போய் விழுவானுங்க. அத அந்த பக்கம் புதருக்கு பக்கத்துல நின்றுட்டு நம்ம பெரு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. பெரு சொல்லுவான், சின்னையா நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கீங்க சின்னையா, உங்க பவர் அதிகமாகிக்கிட்டே இருக்கு, இவனுக்கு எல்லாம் டி ரேங்க் இருந்தாலும் உங்க பவருக்கு அவனுக்கு ஈக்குவலே இல்ல, நீங்க வேற லெவல் சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ அவனுங்களை அடிச்சு போட்டு சும்மா மாசா நிப்பாரு பாருங்க. அவனுங்க எல்லாம் அடி வாங்கிட்டு குப்புரா படுத்து கிடப்பானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க பாருங்க. நம்ம ஹீரோ அந்த மாஸ்க்ல சும்மா வேற லெவல்ல இருப்பாரு. நம்ம ஹீரோ சொல்வாரு, நான் கொஞ்சம் ஈஸியா ஜெயிச்சிட்டேன் போல இருக்கு,
இவங்க என்ன 2 அடியிலே படுத்துட்டானுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்புறம் பார்த்தா டக்குன்னு சிஸ்டத்துல இருந்து ஸ்கிரீன் பார்க்கும். அது நம்ம ஹீரோவோட ஸ்டேட்டஸ் விண்டோ தான். நம்ம ஹீரோ இப்போ 16வது லெவல்ல இருக்காரு. அப்புறம் அடுத்த சீன்ல அங்க அடிச்சு போட்ட எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து கட்டி போட்டு வச்சிருவாரு நம்ம ஹீரோ. கட்டி போட்டு முடிச்சோன்னே அங்க பெரு வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லுவான் பாருங்க, சின்னையா நீங்க வேற லெவல்ல கலக்கிட்டீங்க சின்னையா, பிச்சு பின்னிட்டீங்க, மாஸ் காட்டிட்டீங்க சின்னையா அப்படின்னு பெரு பாராட்டிட்டு இருக்க. இந்த பக்கம் கடத்திட்டு வந்தவங்களாம், சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க, நீங்க ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோ இதுவும் நல்லா இருக்கே, யாரு கேட்டாலும் அப்படியே சொல்லிருங்க அப்படின்னு சொல்ல, அவனுங்களும் சார் எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றி சார் அப்படி சொல்லிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோவோ அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இங்க இருந்து முதல்ல எஸ்கேப் ஆகுங்க, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க 3 பேரும் சார் ரொம்ப நன்றி சார் அப்படி சொல்லிட்டு பின்னாடி இருக்க ஒருத்தர் அழுதுட்டு இருப்பான். அவங்க 3 பேரும் அந்த கார்ல ஏறி அப்படி வெளியே போயிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ மண்டையை சொரிச்சுட்டே யோசிச்சுட்டு இருப்பாரு, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஹைனா கில்டு எதுக்கு இந்த மாதிரி மக்கள் எல்லாம் கடத்திட்டு இருக்கானுங்க, இவனுங்க இந்த மாஸ்டர்ஸை தானே வேட்டையாடணும், இங்க என்ன நடக்குது? அப்ப அந்த ஸ்வாட் சொல்லும் பாருங்க, டேய் எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுதுட்டா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ உனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்பாரு பாருங்க. அதுக்கு அந்த ஸ்வாட் சொல்லும், இங்க எதுக்காக நம்ம வந்தோமோ அதுதான்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு அந்த ஸ்வாட் சொல்ல, நம்ம ஹீரோவோ அந்த ஸ்வாட் பேச்சை கேட்டுட்டு உள்ள போவாரு. பார்த்தா அங்க ஒரு ரூம் மாதிரி இருக்கும், சட்டரை போட்டு பூட்டி இருக்கும். நம்ம ஹீரோ அந்த சட்டரை ஸ்லோவா திறப்பாரு பாருங்க. திறந்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோ செம்ம சாக்காயிருவாரு. என்னடா அங்க இருக்குன்னு பார்த்தா அங்க எல்லாம் நிறைய கூண்டு இருக்கும், சாப்பாடு வைக்கிற தட்டு, சங்கிலி, அது மட்டும் இல்லாம ஊசி, மருந்து, இந்த மாதிரி வித்தியாசமா நிறைய இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்க, மனுஷங்க எல்லாத்தையுமே இங்கதான் பூட்டி வைக்கிறாங்களா, எதுக்காக பூட்டி வைக்கிறாங்க அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அங்க பக்கத்துல நம்ம பெரு சொல்லுவான் பாருங்க, சின்னையா எனக்கு இங்க ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது சின்னையா, இங்க வேற ஏதோ பவர் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம பேரு சொல்லிட்டு இருப்பானா. அடுத்து நம்ம ஹீரோ பார்த்தா அங்க ஒரு பப்பிய ஒரு கூண்டுல அடைச்சு வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்னடா இது, ஒரு சின்ன நாய்க்குட்டிய இந்த கூண்டுல அடைச்சு வச்சிருக்கானுங்க, நாய்க்குட்டி எதுக்குடா இந்த கூண்டுல அடைச்சு வச்சிருக்கானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அதுக்கு அந்த ஸ்வாட் சொல்லும் பாருங்க, டேய் இது நாய்க்குட்டி இல்லடா, இது ஓ நாய்க்குட்டி, இதுதான் பீஸ்ட் மோனார்க்கோட ரத்த வாரிசு அப்படின்னு அந்த ஸ்வாட் சொல்ல, நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு என்னது இது பீஸ்ட் மோனார்க்கோட ரத்த வாரிசா, இது கூட இந்த கில்டு மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, அந்த கில்டு மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அடுத்து அந்த ஸ்வாட் சொல்லும் பாருங்க, டேய் பீஸ்ட் மோனார்க்கு சேடம் மோனார்க்கு கையில சாகிறதுக்கு முன்னாடி அவர் எப்படியாச்சும் அவரோட ரத்த வாரிசை காப்பாற்றணும்னு நினைச்சாருட்டா, அதனால அவர் ரத்த வாரிசை ஒருத்தங்கிட்ட கொடுத்து பாதுகாக்க வச்சாரு. ஒரு பீஸ்ட் மோனார்க்கு அடுத்ததா பிறக்க போறான் அப்படின்னு நம்பினாரு. ஆனா அவர் உண்மையா நினைச்சது என்னன்னா, அவரோட ரத்த வாரிசு யாருமே வளர்ந்ததுக்கு அப்புறம் மோனார்க்க ஆக கூடாது அப்படின்னு அவர் நினைச்சாருட்டா. ஏன்னா அவங்கெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மோனார்க்க ஆனாங்கன்னா அந்த சேடோ மோனார்க்கு சங்ஜின் வு கையாலேயே சாகர நிலைமை ஆயிரும். அதனாலதான் அவங்கள ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சாருட்டா. அதனால பீஸ்ட் மோனார்க்கோட ரத்த வாரிசை ஒருத்தகிட்ட கொடுத்து பாதுகாப்பா வச்சிருக்க சொன்னாருட்டா. அவங்களுக்கு ஒரு சாதாரண வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைச்சாருடா எங்க பீஸ்ட் மோனார்க்கு அப்படின்னு அந்த ஸ்வாட் சொல்லுமா. டக்குன்னு நம்ம வெறும் மறுபடியும் அதே சொல்லுவான், சின்னையா இங்க மறுபடியும் எனக்கு ஏதோ வேற ஏதோ பவர் தெரியுது, நம்ம இங்க இருந்து போகணும், அந்த குட்டியும் எடுத்துட்டு போகணும், அதை பாக்குறதுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு சின்னையா, இப்படியே விட்டா அந்த குட்டியும் செத்து போயிடும், இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, இங்க இருந்து நம்ம உடனே கிளம்பி ஆகணும், எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது சின்னையா அப்படி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இரு ஒரு சரி இங்க எவனோ வரான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு மாஸ்க மாட்டுவார் பாருங்க. மாஸ்க மாட்டிட்டே சொல்லுவாரு, எல்லாரும் போயிட்டானுங்கன்னு நினைச்சேன், ஆனா இங்க இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்களா, எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு தெரியலையே, எவனோ ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், யாருடா அவன் அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி வந்து நிற்கும் பாருங்க. பாக்குறதுக்கே மண்டெல்லாம் ஹைனா மண்டை மாதிரி இருக்கும், அது பயங்கரமா வந்து நிக்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்னது மான்ஸ்டரா அப்படின்னு பார்த்துட்டு பாருங்க. அப்புறம் அந்த மான்ஸ்டர் பேசும் பாருங்க,
இத கில்டு மெம்பர்ஸ் எல்லாருமே வேஸ்ட், அவனுங்க நம்பவே கூடாது. மனுஷங்க எப்போதுமே உதவாக்கறங்க தான், அவங்க எந்த வேலைக்குமே ஆக மாட்டாங்க அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்க. அந்த ஸ்வாடு அந்த மான்ஸ்டர் கிட்ட பேசும் பாருங்க. டேய் பொறுக்கி, நீ என்னடா இங்க இருக்க? நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அந்த ஸ்வாடு கேட்க, நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை பார்த்து கேட்பாரு பாருங்க. டே ஸ்வாடு, உனக்கு அவனை தெரியுமா? யாருடா அவன் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஸ்வாடு சொல்லும், எனக்கு அவனை தெரியும். அவன்கிட்ட தான் என்னோட பீஸ்ட் மோனார்க்கு அவனோட ரத்த வாரிசான இந்த உல்ஃபை பாதுகாக்க சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடு டைரக்டா அந்த மான்ஸ்டர் கிட்ட பேசும் பாருங்க. டேய் பொறுக்கி, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட அந்த குட்டியை பாதுகாக்க சொல்லி கொடுத்தாங்கன்னா நீ என்னமோ அந்த குட்டியை வச்சு எதோ பண்ணிட்டு இருக்க? உனக்கு அறிவு இருக்கா இல்லையாட்டா? நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அந்த ஸ்வாடு கேட்குமா. அப்ப அந்த குட்டியை காட்டுவாங்க. அந்த குட்டி பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கும். அப்புறம் அந்த மான்ஸ்டர் பேசுறத காமிக்கிறாங்க பாருங்க. என்னடா நடக்குது இங்க? மனுஷங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அவங்கள பார்த்தாலே கொல்லணும் போல தோணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட டக்குன்னு போகும் பாருங்க. டக்குன்னு போயிட்டு அந்த குட்டியை அதோட கையில டக்குன்னு எடுத்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும், உனக்கு என்ன தைரியம் இருந்தா எனக்கு சொந்தமான பொருளை உன் கையில வச்சிருப்ப அப்படின்னு அது கேட்கும் பாருங்க. நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுவாரு. என்னடா இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு பாருங்க. அந்த மான்ஸ்டரு ஒரு கையில அந்த குட்டியை வச்சுட்டு இன்னொரு கையில நம்ம ஹீரோ ஓங்கி அடிக்கும் பாருங்க. அந்த ஃபோர்ஸ்ல நம்ம ஹீரோ சும்மா ரொம்ப தூரம் பறந்து போக அங்க இருக்க கல்லெல்லாம் உடஞ்சு சதறும். கடைசியா ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆவாரு பாருங்க. அந்த இடத்துல சும்மா பயங்கரமா இம்பாக்ட் ஆகும். அதை பார்த்துட்டு நம்ம பெருவோ சின்னையா அப்படி சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். இங்க காட்டுறாங்க டாப் ஆங்கிள் அந்த ரூமை உடச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த கண்டெய்னர்ல மோதி விழுந்திருப்பாரு. நம்ம ஹீரோ அடி வாங்கி அப்படி விழுந்திருக்க. அங்க பெரு வந்துட்டு அழுதுகிட்டே கேட்பான், சின்னையா நீங்க நல்லா இருக்கீங்களா சின்னையா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோவோ, இப்ப ரீசெண்டா நான் எந்த அடியும் இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா வாங்கினதில்ல, இந்த அடிதான் எனக்கு ரொம்ப பாதிப்பை கொடுத்துருக்கு, இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான அடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோட மண்டையிலிருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு சின்னையா உங்க மண்டையிலிருந்து ரத்தம் வருது சின்னையா அப்படி சொல்லிட்டு பெரு கத்திட்டு இருப்பானா. நம்ம ஹீரோவோ, டே ஏற்கனவே எனக்கு தலை வலிக்குது, நீ ஏன்டா கத்துற, காதுக்குள்ள குய்யுங்குதுடா, கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அடுத்து நம்ம பேரு ஹீரோ கிட்ட சொல்லுவான் பாருங்க. சின்னையா, நான் இங்க வந்ததுல இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, இங்க ஏதோ பவர் ஃபீல் ஆகுது, ரொம்ப வித்தியாசமா இருக்கு சின்னையான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, அந்த பவர் வேற ஒன்னும் பவர் இல்ல சின்னையா, அது இட்டாரியமோட பவர். இங்க இருக்க மான்ஸ்டர் கிட்ட நான் இட்டாரியத்தோட பவரை ஃபீல் பண்ற சின்னையா அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோவோ அப்படி முழிப்பான் பாருங்க. என்னது இட்டாரியத்தோட பவரா? நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன்ல அப்படி யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. இந்த பக்கம் அந்த மான்ஸ்டரை காட்டுறாங்க. அந்த மான்ஸ்டர் அதோட கையில அந்த பப்பியை வச்சுட்டு இருக்கும். அடுத்து அந்த ஸ்வாட் அந்த மான்ஸ்டர் கிட்ட பேசும் பாருங்க. டேய் பொறுக்கி, நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? பீஸ்ட் மோனார்க்கு அவரோட வாரிசை உன்னை பாத்துக்க சொல்லி கொடுத்தா நீ அந்த வாரிசை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம உன்னை பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியுதுட்டா, நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, உனக்கு மூளை இருக்கா இல்லையாட்டா அப்படின்னு அந்த ஸ்வாட் கேட்க, அதுக்கு அந்த மான்ஸ்டர் சொல்லும் பாருங்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை, இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் வீக்கா இருக்கிறவனை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருப்பான், சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் உனக்கு தெரியாதா, அதுதான்டா இங்க வாழ்க்கை. நான் இங்க பீஸ்ட் மோனார்க்கோட குழந்தையா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அதோட ரத்தத்தை நான் ஏற்கனவே நிறைய உறிஞ்சு குடிச்சிருக்கேன், அதனால தான்டா இப்ப நான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதை மொத்தமா நான் சாப்பிட போறேன், அப்புறம் உன்னையும் கொல்லுவேன்டா. நீ ஒரு சாதாரண ஸ்வாடு, உன்னால இன்னொருத்த உதவி இல்லாம நவரவே முடியாது. இதெல்லாம் முடியட்டும், உன்னையும் உடச்சி குப்பை தொட்டில போறேன்டா, உன்னை கொல்லுவேன்டா அப்படின்னு கத்தும் பாருங்க அந்த மான்ஸ்டரு. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோட கை அங்க வரும் பாருங்க. ரூலர்ஸ் கண்டை யூஸ் பண்ணி அங்க இருந்து அந்த ஸ்வாடை பறக்க வச்சு அது செம்ம ஸ்பீடா போய் அந்த மான்ஸ்டர் கையை வெட்டும் பாருங்க. அது கையில இருந்த பப்பி அப்படியே மிஸ் ஆகி
கீழே விழும். அந்த மான்ஸ்டரோ செம்ம டென்ஷன் ஆயிரும். அது கையை அப்படி ஹீல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்க. இங்க அந்த குட்டி கீழே விழும் பாருங்க. டக்குன்னு நம்ம பெரு போய் பிடிச்சிருவான். சின்னையா நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அந்த ரூலர்ஸ் கண்டை யூஸ் பண்ணி அந்த ஸ்வாடை எடுப்பான் பாருங்க. அது செம்ம ஸ்பீடா போய் நம்ம ஹீரோ கையில போய் நிக்கும். நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை கையில பிடிச்சிட்டு சும்மா மாசா நிப்பாரு பாருங்க. அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்கும். அடுத்து அந்த ஸ்வாடோ நம்ம ஹீரோ கிட்ட சுகோ வந்துட்டியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, என்ன ஸ்வாடு நீயும் ரொம்ப குஷியா இருக்க போல, அவன் மேல நீயும் கடுப்பா இருக்கியா? அப்படின்னா நம்ம 2 பேர் சேர்ந்து அவங்க கூட சண்டை போடணும் அதானே? முதல்ல பீஸ்ட் மோனார்க்கோட வெப்பனும் சேடோ மோனார்க்கோட பையனும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட போறோம் அந்த இட்டாரியன் பவருக்கு எதிரா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க. நம்ம ஹீரோவோட ஆரா சும்மா பயங்கரமா இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஒரு வழியா எங்க அப்பா கிட்ட போறதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த இட்டாரியமோட பவர் இருக்க மான்ஸ்டரை கொல்றேன், அப்புறம் எங்க அப்பா கிட்ட போற வழி கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அந்த மான்ஸ்டர் சொல்லும் பாருங்க, மனுஷங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, பாக்குறதுக்கு பூச்சி மாதிரி இருந்துட்டு இவனுங்களோட தொல்லை தாங்க முடியல, இவனுங்களை நான் கொல்ல போறேன், என் கையாலேயே கொல்ல போறேன் அப்படின்னு அந்த டென்ஷனா சொல்லும் பாருங்க. அதோட கண்ணுல ஒரு மாதிரி சிம்பிள் மாதிரி காட்டுவாங்க. அந்த சிம்பிள் தான் இட்டாரியத்தோட பவர்னு நினைக்கிறேன். அந்த சிம்பிளை காட்ட அந்த மான்ஸ்டர் சும்மா செம டென்ஷனோட இருக்கும். அப்புறமா அடுத்த சீன்ல நம்ம பெருவோ அந்த ஓனாய் குட்டியை கையில வச்சுக்கிட்டு, சின்னையா என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் நான் இதையாச்சும் பார்த்தனா பாத்துக்கிறேன் சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டே போவானா. அந்த குட்டி அப்படி கண்ணு முடிக்கிற மாதிரியே காட்டுவாங்க. இங்க நம்ம ஹீரோ தலையில அப்படி ஒரு கட்டு கட்டிருப்பாரு பாருங்க. பாக்குறதுக்கே சும்மா ஸ்டைலா இருக்கும். அது ரத்தத்தை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக தான் கட்டிருக்காரு. ஆனா பாக்குறதுக்கு மாசா இருக்கும். நம்ம ஹீரோ கையில அந்த ஸ்வாட வச்சுட்டு நேரா அட்டாக் பண்றதுக்காக நின்னுட்டு இருப்பாரு பாருங்க. அவருக்கு ஆப்போசிட்ல அந்த மான்ஸ்டரும் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா நிக்கும் பாருங்க. அப்ப டக்குன்னு சிஸ்டம்ல இருந்து ஒரு ஸ்கிரீன் பாப்பப் ஆகி சொல்லும், உங்களுக்கு அர்ஜென்டா ஒரு டாஸ்க் வந்திருக்கு, அங்க உங்களுக்கு எய்தாப்புல இருக்க அந்த ஹைனா மான்ஸ்டரு உங்களை வேட்டையாட காத்துட்டு இருக்கு, நீங்க அதை கொன்னு நீங்க பாதுகாப்பா இருக்கணும், அதுதான் உங்களோட டாஸ்க் அப்படின்னு வரும் பாருங்க. நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பாரு, இந்த ஹைனாவோட பேரு பொறுக்கி. இப்போ புரியுதுடா இந்த கில்டோட பேரு எதுக்கு ஹைனான்னு வச்சாங்கன்னு. இது எப்படி தனியா வந்து இந்த கில்ட ஓபன் பண்ணிச்சு, இதோட பேச்சை கேட்டு எப்படி மனுஷங்க இந்த கில்ட கண்ட்ரோல் பண்றானுங்க, அது மட்டும் இல்லாம அவனுங்க மனுஷங்களே மத்த மனுஷங்களை கிட்னாப் பண்றானுங்க, அதுவும் இந்த மான்ஸ்டருக்காக. இது எப்படி நடந்துச்சு, இதுக்கும் இட்டாரியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அங்க எய்தாப்புல அந்த ஹைனா மான்ஸ்டர் நடந்து வந்துகிட்டே இருக்குமா. அப்போன்னு பார்த்து அங்க நம்ம ஹீரோ அடிச்சு கட்டி போட்டிருப்பாரு பாருங்க. அவனுங்க அந்த ஹைனா மான்ஸ்டரை பார்த்து சொல்றானுங்க, பாஸ் எங்களை வந்து காப்பாத்துங்க, எங்களை வந்து ஃப்ரீ பண்ணுங்க, அவன் சாதாரண மனுஷன் இல்ல, அவன் பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கான், அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், எங்களை அவுத்து விடுங்க, நாங்களும் உங்க கூட சேர்ந்து சண்டை போடுறோம், நாங்களும் உதவி பண்றோம் அப்படின்னு அந்த ஹைனா மான்ஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆடா பாவீங்களா, மனுஷங்களா இருந்துட்டு இந்த மான்ஸ்டர் கூட சேர்ந்துட்டு மனுஷங்களுக்கே துரோகம் பண்றானுங்க அவனுங்க. அந்த ஹைனா அப்படி பாக்கும் பாருங்க. இந்த ஹைனா பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோவோ, இத நடக்க நான் விட மாட்டேன், அதுக்குள்ள உன்னை அட்டாக் பண்றேன்டா அப்படி நம்ம ஹீரோ ரெடியா இருக்க. அந்த ஹைனா மான்ஸ்டர் அப்படியே வாய பொழக்கும் பாருங்க. என்னடா பண்ணுதுன்னு பார்த்தா அவுத்துடுங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அவனுங்க எல்லாத்தையுமே ஒரே கடியில அவனுங்க தலை எல்லாத்தையுமே முழுங்கிரும். அத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிருவாரு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அந்த மான்ஸ்டர் சொல்லும் பாருங்க, இவனுங்க எல்லாருமே முட்டாளுங்க, என்னமோ இவனுங்க ஹெல்ப் எனக்கு தேவையா, இவங்களோட உதவி எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, இவனுங்க எல்லாம் வேலைக்கு ஆகாத உதவாக்கறீங்க அப்படி சொல்லிட்டு இருக்குமா. நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை எடுத்துட்டு, டேய் பொறுக்கி அப்படின்னு அதை அட்டாக் பண்ண போவார் பாருங்க. அந்த ஸ்வாட அவர் வீச அந்த மான்ஸ்டர் அப்படியே அந்த ஸ்வாட கையிலே பிடிச்சிரும். நம்ம ஹீரோ ரொம்ப ட்ரை பண்ணி அட்டாக் பண்ணுவாரு, ஆனா அது தடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, டேய் நீ காரணமே இல்லாம நிறைய பேரை கொன்னுகிட்டே இருக்கடா
அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த மான்ஸ்டர் சொல்லும் பாருங்க, இந்த வாழ்க்கை ஸ்ட்ராங்கானவங்களுக்கு மட்டும்தான்டா, ஸ்ட்ராங்கானவங்க வீக்கானவங்களை கொன்னு வாழணும்டா, அதான்டா இந்த வாழ்க்கை. நீ என்ன நினைச்ச, வீக்கா இருக்கிறவங்கள ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க வாழ விடணும்னு நினைக்கிறியா? அப்படிலாம் நடக்காதுடா அப்படின்னு அது ஒரு அடி அடிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ பறந்து போயிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ டக்குன்னு அங்க லேண்ட் ஆயிட்டு ஒரு மாதிரி மூச்சு விட்டுட்டு இருப்பாரு. நான் நினைச்சதை விட இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த மான்ஸ்டர் செம ஸ்பீடா நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வர, நம்ம ஹீரோ ரூலர் அத்தாரிட்டியை போட்டுட்டு ஸ்வாட வர பாருங்க. அது செம்ம ஸ்பீடா வந்து அந்த மான்ஸ்டரை வெட்டும். அப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ ஸ்வாட வச்சு மாத்தி மாத்தி வெட்ட அந்த மான்ஸ்டரும் விட்டாம நம்ம ஹீரோ போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ டாஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அப்புறம் அந்த மான்ஸ்டர் தரையில ஓங்கி அடிக்கும் பாருங்க. அடிச்சுட்டு எந்திரிச்சு நின்னுட்டு அதோட ஃபுல் பவர்ல ஓங்கி ஒரு வீசு வீசும். பார்த்தா அங்க நம்ம ஹீரோ இருக்க மாட்டாரு. அந்த மான்ஸ்டரோ என்ன அவனை இங்க காணோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ அதுக்கு மேல இருந்து குதிப்பா இருப்பாருங்க, சும்மா மாசா. அப்படி குதிச்சுட்டு ஸ்டார்ம் ஸ்லாஷ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட வச்சு சரசரன்னு வெட்டுவாரு பாருங்க. செம ஸ்பீடா வெட்டுவாரு. அதோட பவர் வேற லெவல்ல இருக்கும். அவ்வளவுதான், அந்த மான்ஸ்டர் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா அந்த மான்ஸ்டரோ இவ்வளவுதானடா அவங்க பவர் எல்லாம், அந்த பீஸ்ட் மோனார்க்கு பவர் இருக்க, ஸ்வாடோட பவர் அவ்வளவுதானா, பார்க்கவே பாவமா இருக்குடா அவங்கள அப்படி சொல்லிட்டு இருக்கும். பார்த்தா டக்குன்னு அந்த ஸ்வாடு அந்த மான்ஸ்டர் முதுகுல வந்து சொருகும் பாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, டேய் இன்னும் எதுவும் முடியலடா அப்படின்னு நம்ம ஹீரோ ரூலர் ஹேண்ட போட்டு அந்த ஸ்வாட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த ஸ்வாட ரொட்டேட் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஸ்வாடு முதுகுல குத்தி சுத்திக்கிட்டு இருக்கும் பாருங்க. அப்ப அந்த ஸ்வாடு அந்த மான்ஸ்டர் கிட்ட பேசும் பாருங்க, டேய் பொறுக்கி உனக்கு என்னடா ஆச்சு, நம்மளோட பீஸ்ட் மோனார்க்கு நீ துரோகம் பண்ணிருக்கியா, அவரோட வாரிசையே உன்கிட்ட பாத்துக்க சொல்லி கொடுத்தா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ ஏன்டா இப்படி மாறிட்ட அப்படின்னு அந்த ஸ்வாடு கேட்டுட்டு இருக்க. அந்த மான்ஸ்டரோட கண்ணு அப்படி நார்மலா மாறுற மாதிரி இருக்கும். அது அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. அப்போ டக்குன்னு அந்த பீஸ்ட் மோனார்க்கோட உருவத்தை காட்டுவாங்க. அப்புறமா அந்த பீஸ்ட் மோனார்க்கோட உருவத்தையே ஏதோ ஒரு சிம்பிள் ஓவர்டேக் பண்ற மாதிரி காட்டுவாங்க. யோசிச்சுட்டு இருந்த அந்த மான்ஸ்டரோட கண்ணு, அந்த கண்ணுல திடீர்னு வேற ஒரு சிம்பிள் வந்துரும். அப்புறமா அந்த மான்ஸ்டர் செம கோவத்துல இல்லடா அப்படின்னு அந்த ஸ்வாட தரையில அடிச்சதுல அந்த ஸ்வாடு சும்மா ரெண்டு துண்டா உடஞ்சு நொறுங்கி போயிரும். அப்ப அந்த மான்ஸ்டர் சொல்லும் பாருங்க, டேய் நீ என்னடா நினைச்ச, நான் என்னமோ அவனுக்கு விசுவாசியா இருந்த நினைச்சியா, அந்த பீஸ்ட் மோனார்க்கு கிட்ட அப்ப பவர் இருந்ததுடா, அதனாலதான் அவன்கிட்ட பயந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு அவன்கிட்ட இருந்தேன், இல்லனா நான் அதுகிட்ட அவன்கிட்ட இருக்க போறேன், அவன்கிட்ட இருக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லடா, உன்ன மாதிரி ஒரு வீக்கான லைஃப வாழணும்னு என்ன நினைச்சியாடா, அப்படி நான் வாழ மாட்டேன்டா அப்படின்னு அந்த மான்ஸ்டர் கத்த, அந்த கத்தி உடஞ்சு அப்படி பாதியா இருக்கும். அத பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ டே ஸ்வாடு அப்படி கத்திட்டு இருப்பாரு. அப்ப டக்குன்னு அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவோட வயிற்றுல ஓங்கி குத்திட்டே சொல்லும் பாருங்க, டேய் மத்தவங்களை நினைச்சு வருத்தப்படுறதுக்கு இது நேரம் இல்லடா, நீ உன்ன நினைச்சு வருத்தப்படு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வேகமா குத்தும் பாருங்க. நம்ம ஹீரோவோட கண்ணு ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம ஹீரோ மைண்ட்ல சொல்லுவார் பாருங்க, இது வலிக்குது, இது எனக்கு வலிக்குது, என உடம்புல எலும்பெல்லாம் நொறுங்குற மாதிரி இருக்குது. எது எப்படியோ இந்நேரத்துல எங்க அப்பா சேடா மோனார்க் சங்ஜின்வூ என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அவர் அவுட்டர் ஸ்பேஸ்ல அந்த மான்ஸ்டர் கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாரா, அவர் எப்படி அந்த மாதிரி எல்லாம் சண்டை போடுறாரு அப்படின்னு அவரோட அப்பா சங்ஜின்வூவை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. நம்ம சேட மோனார்க் சங்ஜின்வூ கையில டேகரோட அந்த இட்டாரியமுக்கு எய்தாப்புல நின்னுட்டு இருப்பாரு பாருங்க. சும்மா மாசா நின்னுட்டு இருப்பாருங்க. ருத்ரஸா அந்த மாதிரி செம மாசா நம்ம சேட மோனார்க் சஞ்சின்வூ நின்னுட்டு இருப்பாருங்க. நம்ம சேட மோனார்க் இங்க நின்று இருந்தாருன்னா அங்க நடக்கிறதே வேற மாதிரி ஆயிருக்கும். நம்ம சேட மோனார்க் ஜின்வூ அவுட்டர் ஸ்பேஸ்ல இருக்கிறனால நம்ம சூகோ ரொம்பவே கஷ்டப்படுறான். நம்ம சூகோவோட ஒரிஜினல் பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் அவனோட பவர் எந்த மாதிரி இருக்குன்னு பாப்போங்க. சரி நாம வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். இங்க நம்ம ஹீரோவோ நான் விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில ஃபுல் பவரை ஏத்திக்கிட்டு
அப்படின்னு ஓங்கி குத்துவாரு பாருங்க. அது செம போர்ஸா விழும். 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. நம்ம பெருவோ தூரத்துல நின்று சின்னையா என்னாச்சு சின்னையா அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருப்போம். இங்க பார்த்தா அந்த ஸ்வாடு அப்படி பாதியா உடஞ்சு கீழே கிடக்கும் பாருங்க. அந்த ஸ்வாடு அப்படி யோசிச்சுட்டு இருக்கோம், என்னோட ஸ்வாட் படி உடஞ்சிருச்சு, அவ்வளவு தானா, என்னோட லைஃப் முடிஞ்சிருச்சா, அவ்வளவுதான், நான் என் கதை இப்படித்தான் முடிய போதா, சூகோ இதுக்கப்புறம் தனியா தான் எல்லாத்தையுமே பாத்துக்கணுமா, ஆனா நான் இதுக்கு மேல சண்டை போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. அந்த ஸ்வாடோட அந்த ஸ்டோன்ல இருந்து ஏதோ ஒரு பவர் வெளியே வர மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா அந்த மயங்கி கிடந்தது பாருங்க அந்த பப்பி, அது அப்படியே தட்டி தடுமாறி எந்திரிச்சு நின்று இருக்கும். அது அந்த ஸ்வாடுக்கு தெரிஞ்சிடும், என்னது அவர் எந்திக்கிறாரா, அவர் எந்திக்கிறாரு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த குட்டி பப்பி அப்படி தட்டி தடுமாறி ஒரு மாதிரி நின்று இருக்குமா. அப்ப அந்த ஸ்வாடு அந்த குட்டி பப்பியை பார்த்து சொல்லும் பாருங்க, அவரு அந்த சண்டையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப பவர்ஃபுல் ஆகுறாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க அந்த குட்டி பப்பியை காட்டுவாங்க, அதுவோ அப்படின்னு செம ஃபோர்ஸா நின்றுட்டு இருக்கும். அதை சுத்தி ஆறா பயங்கரமா வந்துட்டு இருக்கும். அந்த ஸ்வாடோ நான் என்னோட பவரை ஃபுல்லா அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோனை உடைச்சு அதுக்குள்ள இருந்து பவர் எல்லாம் அந்த குட்டி பப்பி கிட்ட போகும் பாருங்க. அந்த ஆறா சும்மா பயங்கரமா இருக்கும். அதுவோ அப்படின்னு ஊழ விட்டுட்டு இருக்கும் பாருங்க. அது உடம்புல இருந்த காயம் எல்லாம் சரியாகி அதோட கட்டுலாம் தானாவே கலண்டு விழுந்துட்டு இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த மான்சரும் பயங்கரமா சண்டை போட நம்ம ஹீரோவால அந்த மான்சரை சமாளிக்க முடியாது. அடி வாங்கி பறந்து போய் விழுவாரு பாருங்க. அப்படி சோர்ந்து போய் நம்ம ஹீரோ அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க அந்த மான்சரும் அட்டாக் பண்ண வரும் பாருங்க. நம்ம ஹீரோவோட ஹெச்பி லெவலு 2350 இருந்து 21க்கு போயிரும். நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிப்பாரு, நான் இன்னும் நிறைய லெவலப் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அட்டாக் பண்றதுக்காக இருப்பாரு. அப்படி யோசிப்பாரு பாருங்க, நான் இதை டிஃபீட் பண்ண முடியுமா, என்னால இதை கொல்ல முடியுமா அப்படி யோசிச்சுட்டு இருக்க. அந்த மான்ஸ்டர் அப்படி வரும் பாருங்க பயங்கரமா. ஒன்ன மாதிரி சாதாரண மனுஷங்கள்லாம் என்கிட்ட மோத இருக்கவே கூடாது, சாவுடா அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு வரும் பாருங்க பயங்கரமா. நம்ம ஹீரோவோ சே அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு நம்மளும் பாத்துட்டு போமா. அப்ப டக்குன்னு அந்த உல்ஃப் பாஞ்சு வந்து அந்த மான்ஸ்டரோட கைய கட்டிக்கும் பாருங்க. சும்மா மாசா இருக்கும். நம்ம ஹீரோவோ என்னடா அது எங்க இருந்து வந்தது திடீர்னு அப்படின்னு பாத்துட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த மான்ஸ்டரோ டேய் யாரு நீயா, நீ எப்படி இப்படி ஆன அப்படின்னு அதோட கைய காட்டுவாங்க. அந்த உல்ஃபுக்கு அடிச்ச இடத்துல அப்படி ஓட்ட ஓட்டையா இருக்கும். இங்க அந்த உல்ஃபு பயங்கரமா நிக்கும் பாருங்க. அதோட ஆரா சும்மா பயங்கரமா இருக்கும். அப்புறம் அந்த உல்ஃபுக்கு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. அது சும்மா முறைச்சுக்கிட்டே அப்படி கத்திட்டு நிக்கும் பாருங்க. அப்ப டக்குனு சிஸ்டம்ல இருந்து ஒரு ஸ்கிரீன் பாப்பப் ஆகி சொல்லும் பாருங்க, இந்த பீஸ்ட் உங்க கூட சேர்ந்து சண்டை போட விரும்புது, நீங்க இந்த பீஸ்ட உங்க கொலிக்கா சேர்த்துக்க விரும்புறீங்களா, உங்க கூட சேர்ந்து சண்டை போட இதுக்கு விருப்பம் இருக்கு, நீங்க இதுக்கு விருப்பப்படுறீங்களா அப்படின்னு அது கேட்கும் பாருங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குட்டியா இருந்தது, அதுவாடா இது இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு, அதுக்குள்ள அது மட்டும் இல்லாம இது என் கூட சேர்ந்து சண்டை போட விரும்புதா, ஒரு கொலிக்கா இருக்கணுமா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அந்த உல்ஃபுக்கு அப்படியே ஒரு க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க பாருங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு போக போக தாங்க தெரியும். நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னென்ன நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல ஆல்ரைட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட ஷேடோ மோனார்க்கு சங்ஜின் வூ தான் பயங்கர மாஸ்ன்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க விடுங்க. நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பரான குரு பிரசாத் அவங்களோட அம்மாக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கோகிலா அம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ. அடுத்ததா நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். முத்துராம், முத்து, சரான் மேக்ஸ், மோகன், ஜான், விஜயசாரதி, மூர்த்தி, செல்வி சீனி, ராஜ், மணிகண்டன், சந்தோஷ், கார்த்தி, சர்வின், விக்கி, வேட்டை, சஞ்சித், யூசுப், கௌதம்,
ருசாஃபிதா, முகேஷ் ஒய்டி, ஜெயலக்ஷ்மி, ராகுல் சத்யபாமா, ஹரிஸ், ஆனந்த், விபின், கார்த்தி, நவீன், எழிலரசன், தமிழ்மாறன், லிங்கேஷ், மிஸ்டர் டிஜே கேமர், இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். யாருமே கோச்சுக்கிடாதீங்க.